الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام حد الساحر ضربة بالسيف صدق رسوله النبي الكريم أو كما قال عليه الصلاة والسلام இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ஏகவல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். உத்தம தூதர், சத்திய சீலர், சன்மார்க்க போதகர் சர்தார் துவால முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அணுவாக எடுத்து நடந்த முஃமினான ஆண் பெண் ஒவ்வொருத்தர் மீதிலும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றம் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னர் புனிதமான ஜுமாவினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உடலும் உடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹுடைய இல்லமாம் இந்த பள்ளிவாயில வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றார், அப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் எம்மால் இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படியும் எதை விட்டு தவிர்த்து நடக்கும்படி ஹராம் என்று தடுத்திருக்கின்றானோ, தடை கட்டளை விதித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு காரியங்களை விட்டும் 100க்கு 100 முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, இந்த உலகத்திலே நாம் பல சிக்கல்கள், பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும், இந்த உலகத்திலே சூனியம் என்று சொல்லி ஒரு விடயம் அது இருந்து கொண்டு தான் இருக்கும். ஒரு சிலர் சூனியம் கிடையாது என்று சொல்லுகின்றார். சூனியம் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்படவில்லை என்று சொல்லுகின்றார். சூனியம் என்று சொன்னால் அது பொய் என்று சொல்லுகின்றார். ஆனால் அன்புக்குரியவர்களே, அந்த விடயங்களிலே நாம் இது சம்பந்தமான விடயங்களிலே முழுமையாக நாம் ஈடுபட்டு கொண்டிருப்பதனால் எங்களுக்கு நன்றாக தெரியும், இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் கூட அவர்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்திலே முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலே போய் சிறுக்கான பிதஅத்தான விடயங்களிலே அவர்களுடைய காரியங்களை செய்து பிரச்சனைகளை இல்லாமல் ஆக்குவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். எனவே இன்றைய தலைப்பாக இந்த சூனியம் சம்பந்தமாக அன்புக்குரியவர்களை ஏற்கனவே நான் 7 கனவுகள் சூனியத்தை அறிவிக்கும் என்ற குத்துபா நான் செய்திருக்கின்றேன். 9 அடையாளங்கள், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய 9 பிரச்சனைகள் சூனியத்திற்கு அடையாளம். அதே போன்று 6 மருத்துவங்கள், குடும்பத்தை கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய சூனியம், சிஹ்ரு தஃப்ரீக் பைன ஸௌஜ் வ ஸௌஜா என்று சொல்லக்கூடிய சூனியம். அதே போன்று அஸ்வத் என்று சொல்லக்கூடிய சுஃப்லி என்று சொல்லக்கூடிய சூனியம், ஹுத்தாமுஹு மினல் ஜின், ஜின்களிலே மிக உயர்ந்த இடத்திலே விஐபி என்று சொல்லுவோமே அவர்களை வைத்து செய்யப்படக்கூடிய கெட்ட ஜின் ஷைத்தான்களை வைத்து செய்யப்படக்கூடிய சூனியம். சூனியம் வைக்கப்படக்கூடிய இடங்கள், வீட்டிலே சூனியம் எங்கெங்கே வைக்கப்படும். அதே போன்று சூனியம் தீல் என்று சொல்லக்கூடிய சூனியம். 3 கனவுகள். அன்புக்குரியவர்களை, இந்த சூனியத்திலிருந்து பாதுகாப்பதற்கு நாம் என்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்ற தலையங்கங்களிலெல்லாம் அன்புக்குரியவர்களை நான் ஏற்கனவே ஹுதுபாக்கள் செய்து அதை உலகத்திலே பார்க்கும் அளவுக்கு வலைத்தளங்களிலே அது இப்பொழுது மக்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கின்றார்கள், பிரயோசனம் அடைந்து கொண்டும் இருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்கள் விடயத்துக்கு வருவோம். இன்றைய ஹுதுபாவிலே நான் 12 அடையாளங்கள் சூனியக்காரர்களை எங்களுக்கு காட்டித்தரும்.
நாங்கள் நினைப்போம் எங்கிட்ட பிரச்சனைக்கு நாங்கள் மருந்து செய்கிறதுக்கு அவர்கிட்ட போகிறோம், அல்லது அவரை கூப்பிடுறோம் எதுக்குன்னு சொன்னால் இவரை வச்சு எங்கள்ட பிரச்சனை இல்லாமாக்குறதுக்கு. ஆனால் அவர்களே சூனியக்காரர்களாக இருப்பார்கள். தெரிந்தவர்களுக்கு தெரியும், அன்புக்குரியவர்களே, பிரச்சனை உள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். நேரம் சுருக்கமாக இருப்பதனால் அன்புக்குரியவர்களே, அதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய 7 விடயங்கள் தொடர்ந்து இருக்கின்றது. சூனியத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த ஹுதுபாவில் நான் எடுத்த 7 விடயங்கள், விகாயத்து மின சிஹர் என்று சொல்கிறேன். அதே போன்று 6 மருத்துவங்களையும் இந்த இடத்திலே நாம் முடியும் என்றால் இன்ஷா அல்லாஹ் பரிமாறிக்கொள்வோம். ஏனைய விடயங்களை தளத்தில் எங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் புகாரினுடைய ரிவாயத், சஹி புகாரியிலே முஸ்லிமுடைய ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. முதலாவது ஒரு ஹதீஸை, சஹியான ஒரு ஹதீஸை நான் இந்த இடத்துல முன்வைக்கிறேன். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் செய்யக்கூடிய ஹதீஸ், கிஸ்ஸத்து தம்ர், பேரீச்சம்பழம் சம்பந்தப்பட்ட தம்ர். கிஸ்ஸத்து தம்ர் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, பேரீச்சம்பழத்துடைய சம்பவம். கைஃப அன்ன தம்ர யகூனு ஷிஃபா, பேரீச்சம்பழத்தில் ஷிஃபா இருக்குதா, ஆரோக்கியம் இருக்குதா என்று கேட்டால் அன்புக்குரியவர்கள் அது இருக்குது. அவ் விகாயத்து மின சிஹர், சூனியத்திலிருந்து பாதுகாப்பு பேரீச்சம்பழத்தில் இருக்கின்றதா? அன்புக்குரியவர்களை நிச்சயமாக இருக்கின்றது. இது சம்பந்தமாக சஹீஹான ஹதீஸ் இருக்கின்றது. அதைத்தான் சொல்லுகின்றேன், புகாரியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. முஸ்லிமுடைய ரிவாயத்திலே சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் செய்றாங்க. இந்த ஹதீஸுக்கு கீழே உலமாக்கள் சொல்றாங்க, இன்னும் சிலர் சொல்றாங்க, வதம்ரு அலா குல்லில் அஹ்வால் யன்ஃபா, பேரீச்சம்பழம் எப்பயுமே அது பிரயோசனமானது. பழங்களிலே பேரீச்சம்பழம் விசேஷமானது. அது எப்பயும் பிரயோசனத்தை தான் உண்டு பண்ணுமே தவிர ஒரு மனிதனுக்கு கெடுதியை உண்டாக்காது. வலயதுர் இதாரத்த விகாயத்தை நஃப்ஸிக், எங்களை நாங்கள் பாதுகாக்கணும், சூனியத்திலிருந்து பாதுகாக்கணும் என்றா ஃபஅலைக பிஸ்ஸப்இ தமராத், 7 பேரீச்சம்பழம். என்ன? குல்ல சபாஹ் தகி நஃப்ஸக மின ஸிஹர் வ தகி நஃப்ஸக மின ஸும். இது என்ன செய்யும் என்றா எங்களை சூனியத்திலிருந்து, விஷம் இருக்கிறது, நஞ்சி, அதிலிருந்து பாதுகாக்கும். அன்றைய நாள் முதலாவது காலையில் இந்த பேரீச்சம்பழம் பழம் சாப்பிட்றது சிறந்தது. காலையில் முதல்ல அதில் பேரீச்சம்பழம், அதுலேயும் இந்த தம்ருல் மதீனான்னு சொன்னார். தம்ருல் மதீனான்னு சொன்னால் அஜுவாக்கு சொல்கிறது. அஜுவா எக்ஸ்பென்சிவ், விலை கூட, அது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் சூனியம் தாக்காது. ஹதீஸ் தெளிவாக வந்திருக்கிறது. இந்த ஹதீஸே எங்களுக்கு ஆதாரம், சூனியம் இருக்கின்றது என்பதற்கு ஆதாரமா இல்லையா? அன்புக்குரியவர்கள், சூனியம் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். நாங்களும் தெளிவாக பேசிக்கொண்டு இருக்கின்றோம், பகிரங்கமாக பேசிக்கொண்டு இருக்கின்றோம், உலகத்துக்கே பேசிக்கொண்டு இருக்கின்றோம். இருக்கின்றது என்பதற்கு ஆதாரத்தை நான் காட்டுகிறேன். அன்புக்குரியவர்களே, சரியா? இதன் ஃபஸாஹிரு தஈஃப், சூனியம் செய்யக்கூடியவன் மிக பலகீனமானவன். சூனியத்தை செய்கின்றான், செய்யக்கூடியவன் மிக பலகீனமானவன். ஒரு உதாரணத்திலே சொல்வதாக இருந்தால், அன்னல் கிரத லா யஸ்ததிஉ அன் யன்ஃபஅ நஃப்ஸஹு, குரங்குக்கு எப்பொழுதுமே தனக்கு பிரயோசனத்தை உண்டு பண்ண முடியாது. குரங்கை போன்றவன் தான் சூனியக்காரன். சூனியத்தை வைத்து யாரிடத்திலேயாவது நாடி, அல்லது அதாவது எங்கள் முஸ்லிம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய சூனியக்காரன் இருக்கலாம், அல்லது காஃபிராக இருக்கலாம். காஃபிரை நாடி சூனியத்தை செய்வது, ஏவி சூனியத்தை செய்வது அன்புக்குரியவர்களே ஒரு நாள் பிரயோசனத்தை அளிக்க மாட்டாது. சூனியக்காரனுக்கு அவனுக்கு பிரயோசனம் இருந்தால், அல்லது சூனியம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்திலே பிரயோசனம் இருந்தால், லவ் அன்ன ஸஹர யஸ்ததீஉ அன் யன்ஃபஅ ஸாஹிர் லகான ஸஹரா, யானி அன்புக்குரியவர்களே, யஜ்லிஸூன ஃபீ ஆலமில் குசூர், உலமாக்கள் எழுதி இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, சூனியக்காரர்கள் தான் பெரும் சூனியத்தை செய்யக்கூடியவர்கள் தான் இன்று பெரிய பெரிய மாளிகையில் இருப்பார்கள். அடுத்தவங்களுக்கெல்லாம் சூனியம் செஞ்சுட்டு அவங்க நல்லா இருப்பாங்க. செல்வமே, நல்லா இருக்கலாமா? இருக்கவே முடியாது. லக்கின்னஹும் யமூதுன மைத்தன், செய்யா கெட்ட மௌத்து சூனியக்காரனுக்குத்தான். சூனியத்தை யார் நாடுறானோ அவனுக்கு கெட்ட மௌத்து. வயஈஷூன மஈஷத்தன் லன்கா, உலகத்தில் நெருக்கடியான வாழ்க்கை. ஃபுகரா முர்லா, அவன்தான் ஏழை, அவன்தான் மிகப்பெரிய வறுமையில தள்ளப்படுவான். கடினமான நெருக்கடியான உலகத்துடைய வாழ்க்கைக்கு தள்ளப்படுவான். வஹும் யுஆனூன், பெரும் சோதனைகளை அல்லாஹ் கொடுப்பான். சூனியம் செய்யக்கூடிய பெரும் சோதனை கொடுப்பான். உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தா, ஒரு பெண்மணி சொல்றா, என்னுடைய மாமியார் எனக்கு சூனியம் செய்து விட்டார். என்னிடத்துல சொன்னது நான் சொல்லுகின்றேன். அன்புக்குரியவர்களே, அந்த மாமியை கொஞ்ச நாளுக்கு பின்னால், மகள் உங்களுக்கு நான் சூனியம் செஞ்சிட்டேன்,
இப்படி போயிட்டு சூனியம் செய்யக்கூடியவர்களிடத்திலேயே போய் நான் சூனியம் செய்து விட்டேன். பல பிரச்சனைகள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இப்பொழுது இன்றைய நாளிலே சாப்பிடக்கூடிய சாப்பாடு தொண்டையில் இறங்குவதில்லை. இது இன்றைக்கு இல்லை, பல வருடங்களாக சாப்பாட்டை இறக்கியலா. யாருக்கு? சூனியம் செஞ்சார். இது ஒரு உதாரணம். அன்புக்குரியவர்களே, சூனியத்தில் பல வகைகள் இருக்குது, பல அன்வாகள் இருக்குது. அதில் ஒன்றுதான் தஃப்ரீக் பைன ஸௌஜ் வ ஸௌஜா, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை உண்டாக்குறதுக்காக வேண்டி செய்யப்பட்ட சூனியம். இது வெரி டேஞ்சரான ஆவம் அன்வா என்பது அஹ்தர் அன்வான்னு சொல்லுவோம். சூனியத்துடைய வகைகளில் வெரி டேஞ்சர்னு சொல்லுவோம். எனவே அன்புக்குரியவர்களை, காலையில் மன் தஸப்பஹ يعني في الصباح ب7 تمرات عجوة لم يضر في ذلك اليوم سم ولا سحر. விஷம் சூனியம் தாக்காது. தம்ருல் மதீனா அஜுவா என்று சொல்லக்கூடிய பேரித்தம்பழம். சில உலமாக்குடைய கருத்து, எந்த பேரித்தம்பழமாக இருந்தாலும் சரி பிரயோசனத்தை உண்டாக்கும். முடியும் என்றால் அஜுவாவை சாப்பிடுவோம், இல்லை என்று சொன்னால் அன்புக்குரியவர்களை ஏனைய பேரித்தங்களையாவது எங்களுக்கு சாப்பிடலாம். இந்த இடத்துல ஒரு விடயத்தை நாம் விளங்க வேண்டும். குர்ஆனுடைய மருத்துவத்தை செய்யும் பொழுதுதான், இந்த பேரித்தம் பழத்தை சாப்பிட்டு பார்க்கும் பொழுதுதான், தேனை சாப்பிடும் பொழுதுதான், ஜம்சம்மை குடிக்கும் பொழுதும் தான், குர்ஆனுடைய ருக்கையாவை செய்யும் பொழுதும் தான், எப்பொழுதும் நாம் செல்லக்கூடிய விஷயம் என்னென்றா, டெஸ்டிங் செய்யக்கூடாது. மருந்தை குடிச்சு பார்ப்போம், டாக்டர்கிட்ட போய்ட்டு பார்ப்போம், அங்கே போயிட்டு பார்ப்போம், இங்கே போயிட்டு பார்ப்போம்ன்ற மாதிரி நஹ்னு லா நுஜர்ரிமு கலாமன் நபி, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சா சொல்ல அதை நாங்கள் டெஸ்ட் பண்ண போகக்கூடாது. ஃபனஹ்னு நுஸத்திகு நபி, நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் உண்மைப்படுத்துவோம். லா யன்திகு அனில் ஹவா, அல்லாஹ் சொல்றான், சுயமாக பேசுறது இல்லை, ஏன்னா அவங்களோட மன இச்சைப்படி அவங்க பேசுறது கிடையாது. இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, வஹையத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவார்கள். அவர்கள் சொன்ன விடயம் இது. எனவே நாங்கள் டெஸ்டிங் பண்ண போகக்கூடாது. செஞ்சு பார்ப்போமே, டாக்டர்கிட்ட போய்த்து பார்ப்போமே என்ற மாதிரி இந்த மருத்துவத்தை குர்ஆனை நாங்கள் செஞ்சு பார்க்கறது கிடையாது. அம்ருன் ஃபீ காயத்தில் ஹுதூரா, இன்னும் ஒரு விடயம் அன்புக்குரியவர்களே, வெரி டேஞ்சரான ஒரு விடயம். இந்த மாதிரி பாதிப்புகள், சூனியத்துடைய பாதிப்புகளில் உள்ளாக்கப்பட்டவர்கள் அடிக்கடி கோல், மெசேஜ், சட், அன்புக்குரியவர்களை வாட்ஸ்அப்புகளில் மெசேஜ் பண்ணுறது உண்டு. சூனியத்துடைய தாக்கம் எங்களுக்கு இருக்கா சார்? கண்ணூருடைய தாக்கம் இருக்குது. மினல் ஐன் ஓ மினல் ஹஸத், பொறாமக்காரன் தாக்கம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. எங்களுக்கு பெரிய லெவலில் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருந்தோம், ஃபுல் லாஸ்ட்டில் இருக்கிறோம், என்ன நடக்குதுன்னு விளங்குது இல்லை. ராவைக்கு தூக்கம் இல்லை, மனைவியோட பிரச்சனை, தூக்கத்தில் பார்த்தா டேஞ்சரான கனவுகள் எல்லாம். எவ்வளோ வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறோம், நடக்குது இல்லை. வெளிநாட்டுக்கு பெய்த்தும் தொழில் இல்லை. தாத்தீல், ஸிஹ்ரு தாத்தீல் செய்யப்பட்டிருக்கு. மட்டமாக்கும், லாஸ்டாகும். பெரிய லெவலில் பிஸ்னஸ் செஞ்சார், ஃபுல் லாஸ்ட். இதுக்கு சூனியம் செய்யப்பட்டது. இந்த நேரத்தில் என்ன சரி செஞ்சு எந்த பிரச்சனையை இல்லாமலாக்கி கொள்ளணும். நீங்கள் யார்கிட்ட போனீங்க, யார்கிட்ட பார்த்தீங்க, பேரை சொல்லி பார்த்தீங்களா, உம்மோட பேரை கேட்டாங்களா, அன்புக்குரியவர்களே வீட்டு ட்ரெஸ்ஸை கேட்டாங்களா, அது ஹத்தும் இல ஹத் ஔஜா இலைக்கும் அஹத், யாராவது உங்களோட வீட்டுக்கு வந்தாங்களா? இதுக்கு மருத்துவம் செய்யணுண்டு உங்களிடத்துல ஹல் தலப மின்கும் மால், உங்களுக்கு எவ்வளோ பெரிய அமௌண்ட், 50,000 போகும், லட்சக்கணக்கு போகும், 2 லட்சம் போகும், உங்களுக்கு வேலையை செய்யலாம். கூலு நாம் எத்தனையோ பேர் செஞ்சு போட்டு தான் முழிக்கிறேன். சூனியக்காரன்ட்ட பெய்த்துட்டு தான் பிரச்சனை வந்தோடனே கூலு நாம் அலாமத்துல் ஊலா, முதலாவது அடையாளம் விளங்கிக் கொள்வோம். இது முதல் அடையாளம், இது முதல் அடையாளம். சூனியம் மின் அலாமாத்தி சாஹிர், சிஹர சூனியத்திலே அல்ல, சூனியக்காரனுடைய வலைசர் ராக்கி, இவர் ராக்கி கிடையாது. நாங்கள் எப்பயுமே அஸ்ஸகத்து ஃபில்லாஹ், அல்லாஹ் மேல் உறுதி வைக்க வேண்டும், நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ் அவன் நாடாமல் எதுவும் நடக்காது. அவன் தான் நோயை தரக்கூடியவன், நோய் எடுக்கக்கூடியவன். சூனியத்தை உலகத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனுடைய தாக்கமும் அல்லாஹுடைய ஏற்பாட்டில் தான் நடக்குது. அல்லாஹ் அந்த ஏற்பாடை அல்லாஹ் உலகத்தில் வச்சு தான் இருக்கிறான். அன்பு முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்டது, அவர்களுக்கும் மருத்துவம் செய்யப்பட்டது, சுகம் கிடைத்தது. சாப்பிட போனார்கள், சாப்பிட முடியாமல் போனது. குடிக்க போனார்கள், குடிக்க முடியாமல் போனது. மனைவியிடத்திலே செல்லுகின்றார்கள், மனைவி கிட்ட போகலா போச்சு. உலக காரியங்கள் தீலாகிச்சு. அன்பு நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியத்துடைய தாக்கம் ஏற்பட்ட நேரம்
அன்புக்குரியவர்களே, மறுமையுடைய விஷயங்களுக்கு தடையாக இருக்கல்ல, உலகத்துடைய விஷயத்துக்கு தடை. எனவே உறுதி அஸ்யகா சும்ம ஸகா ஃபீ நஃப்ஸிஹி, அல்லாஹ்ட மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை, அது ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் சொல்லுவோமே தன்னம்பிக்கை என்று சொல்லி, தனக்கு அல்லாஹ்வுடைய உதவியால் என்னையோடு அல்லாஹ் இருக்கிறான், என்னையோடு அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு வழியை துறப்பான். யகீன், அளவு கடந்த யகீன் அல்லாஹ்ட மேல் இருக்கக்கூடிய யாஸ் இருக்கக்கூடாது. யாசு ஹுவல் குஃபர், யாஸ் நிராசை, அரபியில் சொல்லுவாங்க யாஸ் என்று சொல்லி. இது கடைசி கட்டம். எத்தனையோ பேர் நாங்கள் எவ்வளோ அமல் இபாதத்தோட வணக்க வழிபாடு சொல்றதுக்கே இல்லை, நான் வட்டியோடு இருந்தா பரவாயில்ல ஹசரத், நான் அந்த பாவத்தில் இந்த பாவத்தில் இந்த பிஸ்னஸ்ல ஏமாத்தி இருந்தா பரவாயில்ல, எனக்கு இப்படி ஆகிட்டு. அல்லாஹ் சோதனையை தருவான். ஆனால் நாங்கள் நிராசை அடைஞ்சிட்டோம் என்றா அது எங்களை குஃபுரில் கொண்டு வைத்து சேர்த்துடும். அல்லாஹ் தந்த சோதனை எவ்வளோ பெரிய சோதனையாக, அல்லாஹ் இதே நிலைமையில் என்னை மரணிச்சாலும் என்னை மௌத்தாக்கினாலும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் என்ன உடைக்கிறான், நான் இந்த கலிமத்துல்லாஹ் விடமாட்டேன், நான் குஃபுரில் ஷிர்கில் பிதத்தில் வைத்து நான் மாட்டிக்கொள்ள மாட்டேன். சூரத்துல் பக்கரா, ஆயத்துல் குருசி, குல் சூரா, குல் அவுது ரப்பில் ஃபலக், குல் அவுது ரப்பின் நாஸ், சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபாத்திஹா, பிகுல்லி அஸீமா வ குவ்வா, எவ்வளவு முடியுமோ அவ்வளோ உறுதியா அவ்வளோ கூவத்தா அதுக்கார்கள். தொழுகையை 5 நேர தொழுகையும் விடக்கூடாது, பக்குவமாக தொழணும். பிரச்சனையில விழுந்தாலும் எலும்புறதுக்கு செல்ஃபாக எலும்புறதுக்குரிய முயற்சி. அன்புக்குரியவர்களே, செல்ஃபாக ஒருத்தர் ருக்கையா செய்கிறாரு, தான் தனக்கு செய்கிறாரு, தண்ட பிரச்சனைக்கு அலா தஹாரத்தில்லாஹி அஸ்ஸவஜ 5 நேரம் வுதுவோட. இது மருந்து நான் சொல்றது அன்புக்குரியவர்களே, வந்த பிரச்சனைக்கு மருந்து. அம்மையுஜீபுல் முத்தர்ர இதா தஆ. ஏன் போறீங்க உங்களோட பிரச்சனைக்கு, உங்க கஷ்டத்துக்கு ஏன் போறீங்க? கோல் எடுத்துக்க, எனக்கு என்ன பிரச்சனை அவருக்கு எப்படி சொல்லலும்? அவரிடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறதா, வஹி வாரதா? அவர் பேரை கேட்டுட்டு, உம்மோட பேரை கேட்டுட்டு, ஊட்ட அட்ரஸை கேட்டுட்டு எல்லா ஜாதகத்தையும் சொல்லுவாரு. இவர் நம்பியாச்சு, இவருடைய பிரச்சனை எல்லாம் நம்பியாச்சு. உங்களுக்கு இன்னாரு இந்த பக்கத்து விட்டால் இந்த குடும்பத்துக்காரன் உங்களுக்கு சூனியம் செஞ்சிருக்கிறான், அவன் அந்த இடத்துல புதைச்சிருக்கிறான், வந்து தோண்டி எடுத்து காட்டவா, உங்களோட கொங்கிரீட்டுக்குள்ளால் இருக்குது, உங்களோட சொகருக்குள்ளால் இருக்குது. செஞ்சு முடிச்சிடுற சத்தம் இல்லாம சிறுக்க பிதத்தை குஃபுர செஞ்சிடுற. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்கள் இந்த அடையாளங்களை விளங்கிக் கொள்ளணும். இவர் மருத்துவம் செய்கிறவர் இல்லை, இவர் சூனியக்காரன். சூனியம் இப்படித்தான் செய்கிறது. சூனியக்காரன் வார்த்தை அலாமாத்தான் இது. இதை நான் சும்மா செல்கிற விஷயம் இல்லை அன்புக்குரியவர்களே. இது குர்ஆனுடைய ஹதீஸுடைய உலமாக்கள் இதை புளிஞ்சி அன்புக்குரியவர்களே தெளிவாக எடுத்து தந்திருக்கிறாங்க. இந்த அடையாளங்களில் அலாமத்துல்லதி துஃபர்ரிகு பைன ஸாஹிர் வர்ராக்கி, ஒரு ராக்கிக்கும் ருக்கையா செய்யக்கூடியவருக்கும் ஒரு சாஹிருக்கும் சூனியக்காரனுக்கும் என்ன வித்தியாசம்? ஹத்தா லா ததுஹப். இதை நான் ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்டா, நாங்கள் இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த ஷிர்க் பிதத்தில், இந்த குஃபுரில் நாங்கள் முஸ்லீம் என்ற பேரில் இருந்து கொண்டு செய்கிறோம். நாங்கள் இதில் மாட்டிக்கொள்ளக்கூடாது, இவனை கூப்பிடக்கூடாது, இந்த இடத்துக்கு நாங்கள் போகக்கூடாது, இப்படிப்பட்ட தவறை எங்களோட பிரச்சனைக்கு நாங்கள் போகக்கூடாது என்பதற்காக வேண்டி சொல்லுகின்றேன் கூறியார்களே. எப்பயுமே ஹுனா அகூலு லா யன்பகி லக அன் தர்மி பி அம்ரிக பஈதன் அன் ரப்பிக், யானி இல்கி அல்கி பிஹுமூமிக குல்லிஹா பைன யதைல்லாஹி அஸ்ஸ வஜல். என்ன கவலையோ என்ன பிரச்சனையோ அல்லாஹ்விடத்தில் நாங்கள் ஒப்படைக்கணும். பைன யதைல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ் மேலே நம்பும். ஒரு இடத்த நாடி போகக்கூடிய நேரத்தில் நம்பிக்கை முதலாவது அல்லாஹ் விட்டு அந்த இடத்துக்கு போய்த்துருது. இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ் வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். கேட்டால் அல்லாஹ்ட்ட கேட்கணும். உதவி தேடினா என்ன பிரச்சனை அல்லாஹ் இடத்துல உதவி தேடும். எனவே அன்புக்குரியவர்களே, அடையாளங்கள் ஒரு சில கிட்டத்தட்ட ஒரு 12 அடையாளங்கள் நான் இந்த இடத்துல உங்களோட இந்த சுருக்கமான நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். சூனியக்காரனை கண்டுபிடிச்சு கொள்கிற 12 அடையாளங்கள். ஆரம்பமாக அன்புக்குரியவர்களே, வல்லாஹி நஸ்அலுல்லாஹல் அஃப்வ வல் ஆஃபியா, ஆரோக்கியத்தை சுகத்தை அல்லாஹ்விடத்தில் இந்த உலகத்திலே மறுமையிலே நாங்கள் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்வோம். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை எங்கள் எல்லாருக்கும் தந்தருவானாக. ஆனால் இந்த உலகத்தில் சாஹிர் சூனியக்காரன் தஜ்ஜால்னு சொல்லுவார்கள். தஜ்ஜால்கள் தான் சூனியக்காரர்கள்.
முதலாவது செய்கிற அவங்கள்ட்ட நான் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கேட்பாங்க எஸ் அலுகான் எஸ்மி உம்மிக், உம்மோட பேர் என்னன்னு கேட்பாங்க. உங்களோட உம்மோட பேர் என்ன? சில வஸ்துக்களை தந்து அந்த வஸ்துக்களை நீங்கள் கொண்டு போய்த்து நீங்கள் இந்த இடத்துல தூவுங்க, அல்லது சில வஸ்துக்களை தந்து இந்த வஸ்துக்களை கொண்டு போய்த்து நீங்கள் புதைங்க. ஹாதா சாஹிருன் கௌலன் வாஹிதன், ஒன் ஷாட் சூனியக்காரன். அன்புக்குரியவர்கள், அலாமத்து சானியா, ரெண்டாவது அடையாளம் அன்புக்குரியவர்களே, ஒன்றாவது தாயுடைய பேர், இரண்டாவது சில வஸ்துக்கு நாங்கள் அவனை சொல்ல போனால் சில விடயங்களை தார யோகத்தில் மறைவு அஷ்யா புதைக்க சொல்லி தாரது. அடுத்தது சில விஷயங்களை செய்கிற நேரத்திலே விளங்கும். இப்போ இது இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம், எங்களோட மில்லத்துக்கு, எங்களோட மார்க்கத்துக்கு, எங்களோட ஷரீஅத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம். எங்களுக்கே பெய்த்து மாட்டிக்கொண்டு அந்த இடத்துல விளங்கும், இது ஷிர்கான விஷயத்தை நாங்கள் செய்கிறோம். அயஹ்ருஜ் அனில் மில்லா, அவன் செய்கிற நேரத்தில் எங்களோட உள்ளம் சும்மிக்காது, கல்பு என்ன செய்யும்? பிரச்சனைக்கு போனோம், மாட்டிக்கொண்டோம், அந்த நேரத்தில் கல்பு சொல்லி இஸ்தஃப்தி கல்பக் வை நஃப்தவுக் என்று சொல்கிறது. இது மாதிரி அன்புக்குரியவர்களே எங்களோட கல்பு எங்களுக்கு சொல்லும். அதே போல் இன்னும் ஒரு நாலாவது ஒரு அடையாளம், நோயாளி இடத்துல துருப்புக்கள் எடுத்துகிட்டு வர சொல்கிறது. துருப்புக்கள், உடுப்பு, நகம், முடி, இப்படியான விஷயங்களை எடுத்துக்கொண்டு வர சொல்கிறது. இதில் இலாஜ் பில் குர்ஆன், இது குர்ஆனுடைய மருத்துவம் இல்லை, குர்ஆனுடைய மருத்துவம் கிடையாது. அடுத்தது பார்த்து சொல்கிறது, புக்கை பெரட்டி யஃப்தஹுல் கிதாப் இல்முல் அப்ராஜ் வல் ஃபஞ்சான் வல் ரமல் வல் வுது வன் நுஜூம் வத் தௌகிஆத். அன்புக்குரியவர்களே, ஜாதகம், கோப்பை மணல், கோப்பை மணல், நட்சத்திரம், இப்படி சாஸ்திரம், குறி, இப்படி என்றெல்லாம் சொல்லுவோமே அன்புக்குரியவர்களே, ஹாதா சிஹ்ருன் அயானன் பயானன், தெளிவான சூனியம். ஃபைன்னஹு யர்கி பிதலாசீம், தலாசீம் குஃப்ரியா, குஃப்ரியத்தான தாயத்து தகடுகளை வச்சு யத்லூபு, இதை செய்வாங்க. யத்லூபு ஹயவானாத் முஅய்யனா மினல் மரீத். நான் யார் போனோ பெய்தாரிடத்தில் ஏழாவது அடையாளம் அன்புக்குரியவர்களே, சில மிருகங்கள், சாவல் மிருகங்கள், ஆடு, மாடு, உதாரணமாக அன்புக்குரியவர்களே அது கொஞ்சம் வித்தியாசமாக செல்லப்படும். அந்த இடத்துல வந்து ஒரு ஆடு வேணும், கருப்பாடு, அது தலை வெள்ளையாக இருக்கணும். ஒரு மாடு, அந்த மாடு சோப்பாக இருக்கணும், அதனுடைய மேல் வந்து என்ன இருக்கணும், அது கருப்பாக இருக்கணும், அது மஞ்சளாக இருக்கணும். அப்படி அடையாளங்கள். இன்ன கலருக்கு சாவல். அதே போன்று தொட்டு வைத்தியம், சில விஷயங்களை குறிப்பிட முடியாத அன்புக்குரியவர்களே, பெண்களை தொட்டு மருத்துவம் செய்கிறது என்று சொல்கிறது. தஹ்துசுல் மசாயிப், பல பிரச்சனைகள் இருக்குது. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அன்புக்குரியவர்களே, அவர் சொல்லுவார், உங்களோட வீட்டில் கொங்கிரீட்டை உடைச்சி எடுத்து தருவேன், நான் கொங்கிரீட்டை உடைச்சி சுவருக்குள்ளுக்கு எடுத்து தருவேன், உறுதியாக சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, இது நாங்கள் செஞ்சியும் இருப்போம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம். இது சூனியக்காரனுடைய அடையாளம். அதே போல் நோயாளி இருக்கிறார், அந்த நோயாளியை தண்ணி அறையில் போடுறது, இருளில் தண்ணி அறையில், உருஃபத்துன் முஸ்லிமா, இருளில் போடுறது, தண்ணியை தொடக்கூடாதுன்னு சொல்கிறது, இது ஒரு அடையாளம். 11வது அடையாளம், தண்ணியை தொடக்கூடாது, அல்ல எமுசல்மா. அதே போல் பாலில் சிறுநீர் கழிச்சு அன்புக்குரியவர்களே அதை எடுக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க. ஐயாது பில்லா தமுல் ஹைதுடைய இரத்தம், அதேபோல் நஜாசாத், நஜீஸுகள், இப்படி விடயங்களை எடுத்து நஜீஸ் செருப்பில் அதைகளை குர்ஆனை எழுதுவாங்க. குர்ஆனை இல்லை அவர் எழுதுறது, அதாவது பாவிக்கிறத அன்புக்குரியவர்கள் டாய்லெட்டுக்கு, சிறுநீர் கழிக்கக்கூடிய இடங்கள், அந்த விடயங்களுக்கு அதை பாவிக்கிறதுக்கு போடுறது. இப்படியான பெரும் பாவம். யகூனு மினல் கபாயிர், கபாயிர், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெரும் பாவத்துடைய பட்டியல். இஜ்தனிபு ஸஹர, பயந்துக்கோங்கோ, அஞ்சிக்கோங்கோ, தவிர்த்துக்கோங்கோ. இஜ்தனிபு ஸபஅல் முபிகாத், 7 பெரும் பாவம். அதில் அன்புக்குரியவர்கள் அஸ்ஸஹரா, சாஹிர், சூனியம், அதில் உள்ளது தான் சூனியம் செய்கிறது பெரும் பாவம்.
இஃப்ஆல் குஃப்ரியா ஹத்து சாஹிர், சாஹிருடைய ஹுக்கும் என்ன இஸ்லாத்தில்? வ காஃபிர் ஹத்துஹு ஹத்து ஸைஃப் ஐ யக்துல பிஸ்ஸைஃப், வாளால் வெட்டும் சூனியக்காரன். இஸ்லாத்துடைய சட்டம் சூனியக்காரன் வாளால் வெட்டணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜுந்துப் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்து சாஹிர் ضربة بالسيف, ஒரு வெட்டு தான் வாளால். இதுதான் வெட்டணும். இந்த நாட்டில் எங்களுக்கு முடியாது. அன்புக்குரியவர்களே, ஹத்தா அன்னல் இமாம் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லி காட்டுறாங்க அன்ன சாஹிர காஃபிர், சாஹிர் சூனியக்காரன் காஃபிர், லா அதாவது யுக்தலு பிஸ்ஸிஹ்ர், சூனியத்துக்காக அவன் கொலை செய்யப்படும். வலா யுக்பல் தௌபத்து, தௌபா கூட செய்ய முடியாது. சூனியம் செஞ்சு போட்டு தௌபா செய்யலுமா? யார் சொல்கிறாங்க? அன்புக்குரியவர்கள் இமாம் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லி காட்டுறாங்க, லா யுக்பல் தௌபத்து, தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவனுடைய சட்டம் என்னடா அவனை கொல்றது. ஹாதா ஹுக்மு சாஹிர், சூனியக்காரன் சட்டம் இது. இன்றைக்கு எத்தனையோ பேர் சர்வசாதாரணம் சூனியக்காரனை நாடுறது, சூனியக்கார்ட்ட போய் துருப்புக்களை கொடுத்து சூனியம் செய்கிறது. மிக முக்கியமான காயத்துல் அஹமியா, நாங்கள் இப்படியான இந்த சூனியங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதுக்காக நாங்கள் என்ன செய்கிறது? அன்புக்குரியவர்களே, முதலாவது இந்த நான் சொல்லப்பட்ட 7 இந்த பேரிச்சம்பழம், இது அஜுவா 7 பேரிச்சம்பழம், இதை காலையில் சாப்பிட்றது. அதுக்கு விகாயத், பாதுகாப்பாக இருந்து கொண்டு இருக்குது. சில நேரங்களில் சில கட்டங்கள் அன்புக்குரியவர்களே, சூனிய காலத்தில் போனால் அவங்களுக்கு யாரும் சூனியம் செய்தது ருபமா யுஹ்பிருக்க பிமன் சஹரக ருபமா யுஹ்பிருக்க பிஹதில் அகாரிப், உங்களோட அண்டை வீட்டுக்காரர் காட்டி தருவார், உங்களோட நெருக்கமான சொந்தக்காரனை காட்டி தருவார், அன்னஹு இவரை தான் அவங்க சூனியம் செஞ்சு. அதுக்கு பின்னால் குடும்பம் உறவும் முடிஞ்சு அன்புக்குரியவர்களை பக்கத்து அண்டை வீட்டுக்காரர்கள் அவர்களுக்கு மத்தியில் ஹிலாஃபாத் முஷ்கிலாத், பல பிரச்சனைகள் குடும்பங்களுக்கு மத்தியில் சந்தேகம் எழும்பியாச்சு. இப்படியான விடயங்கள் வரும். எனவே நாங்கள் இதை விளங்கி கொள்ளணும், இதை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்படிப்பட்ட சிறுக்கான விஷயங்களில் நாங்கள் போய்த்து மாட்டிக்கொள்ளக்கூடாது, எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ளணும் என்பதற்காகவே நாங்கள் இந்த விஷயங்களை நாங்கள் விளங்கி இருக்கிறது ஆக முக்கியம். அதே போல் நான் அன்புக்குரியவர்களை சுருக்கமாக நாங்கள் இதை நாங்கள் பாதுகாத்து கொள்றதுக்காகவே என்ன செய்யணும் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்கிறேன். முதலாவது பேரித்தம்பலம், 2வது 5 நேர தொழுகையை நாங்கள் பக்குவமாக தொழுகிறது. அதே போல் அதிகமாக அக்ஸர் கராத் ஆயத்துல் குர்சி ஃபிஸ் ஸபாஹ், ஆயத்துல் குர்சியை காலையில் ஓதுறது, ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னால் ஓதுறது. இதே நிலைமையில மௌத்து வந்தால் அந்த மௌத்தாகினா அவர் நேரடியாக டிரெக்டாக சொர்க்கத்துக்கு போய்த்துடுவார். ஹதீஸில் தஹலல் ஜன்னா. அதே மாதிரி ஷைத்தான் கிட்ட வரமாட்டான். ஆயத்துல் குர்சியை நேரம் ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னால் ஓதுறார், காலையில் மாலையில் ஓதுறாரு. அதே போல் காலை மாலை துஆக்களை ஓதி வராரு, அதுக்காக சபாஹ் வல் மஸா ஓதுறாரு. அதே போல எல்லா நிலைமையிலையும் ஓத வேண்டிய திக்ருகளை துஆக்களை ஓதிக்கொள்றார். திக்ருல்லாஹ் அலா குல்லி ஹால், எல்லா நிலைமையிலையும் திக்ரு. திக்ரு யஹ்ஃபதுல் அப்த மின் குல்லி ஷை, எல்லா கட்டங்கள்லையும் ஒரு அடியான திக்ர் பாதுகாக்கும். ஃபஇன்னஹு யகூனு ஃபீ மஇயத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய மஇயத், யார் திக்ரோட எல்லா சந்தர்ப்பத்திலும் இருப்பாரோ அவர் அல்லாஹ்வோடு இருக்கிறார். இஸ்லாத்தில் எந்த அளவுக்குண்டா, இந்த ஷைத்தானை விட்டும் இந்த கெடுதிகளை விட்டும் சூனியத்தை விட்டும் சிகரை விட்டும் கண்ணூரை விட்டும் ஒரு மனிதன் பாதுகாக்கப்படணும் என்பதற்கு எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்குதுண்டா, துஆக்கள் அன்புக்குரியவர்களே எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஹத்தா இந்தல் ஜிமா, உறவு கொள்ளக்கூடிய நேரத்தில் உறவுடைய அந்த கட்டம் இருக்குதே, அந்த நேரத்திலையும் ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு துஆ இருக்கு. துஆ ஓதிக்கொள்ளும். அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வஜன்னிபி ஷைத்தான் மா ரஸக்தனா. எனவே ஒரு மனிதன் செய்யக்கூடிய திக்ர் யஹ்ஃபதுல் இன்சான மின் ஷர்ரி ஸஹரா, சூனியக்காரர்களுடைய கெடுதியிலிருந்து பாதுகாக்கும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், கன்ஸும் மின் குனூஸில்லாஹ். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அரிய பொக்கிஷம், இவைகள் பாதுகாப்பு, விகாயத். அதேபோல் அல் முதாவமத்து அலா திலாவத்தில் குர்ஆன், குர்ஆன் பழக்கம், அது அடிக்கடி, அது கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு சஃப்ஹா. சரி, குர்ஆன் எவ்வளவு பெரிய, வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன் வ லா யஸீதுல் ஸாலிமீன இல்லா ஹஸார். ரஹ்மத், ஷிஃபா,
குர்ஆன் ஷிஃபா, வல் குர்ஆன் ஷிஃபா, ரஹ்மா, ஹிதாயா, தௌஃபீக், இபாதா, தாஆ, ஹஸனாத், ஜன்னத், அன்ஹார். அற்புதமானது. ஒரு பக்கம் சரி ஒரு நாளைக்கு குறைஞ்ச ஓதணும். தூங்குறதுக்கு முன்னால யாசீன் ஓதணும், சூரத்துல் முல்க் ஓதணும், சஜிதா ஓதணும், வாக்கியா ஓதணும். எல்லாம் பாதுகாப்பு, விகாயத். சூரத்துல் பக்ரா ஸ்பெஷலாக 7வது விகாயத்தில் எதிராங்க சூனியத்திலிருந்து பாதுகாக்கும். ஒரு மனிதனுடைய தக்வா, இஸ்திக்பார், யகீன் மிக முக்கியமான ஒரு விஷயம், உதவி செய்யக்கூடிய விஷயம். அதே போல் அன்புக்குரியவர்களே, சில மருத்துவங்கள் இருக்குது. அடிக்கடி ஒவ்வொரு கொத்துபாக்களில் நான் சூனியத்துடைய விஷயங்களை சொல்லி அந்தந்த இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மருத்துவங்களை நான் சொல்கிறது, சூனியத்துடைய வகைகளை சொல்லி. அதில் ஒன்று துஆ மிக முக்கியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எலும்பேலாம் இருக்கக்கூடிய அந்த கட்டம், சூனியத்துடைய கட்டம், துஆ தான் செஞ்சாங்க. துஆ மிகப்பெரிய மருத்துவம். கியாமுல் லைல், ஹிஜாமா, பிகஸ்ரத்தி க்ராஅத்தி ஆயத்துல் குர்சி, ஆயத்துல் குர்சி அதிகமாக ஓதுறது, ஹிஜாமா செய்கிறது, அதே போல் குல் சூரா ஓதுறது எல்லாம் மருத்துவம். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படியான விஷயங்கள் இருக்குது. நான் ஏன் இந்த விஷயங்களை முழுமையாக பேச முடியாது, தொட்டு காட்டத்தான் குத்துபாவில் முடியும். இப்படியான விடயங்களை நாங்கள் விளங்கி பாதுகாப்பு, இப்படியான சிறுக்கு பிதாத்தான விஷயங்கள், எங்களை குஃப்ல கொண்டு போகக்கூடிய விடயங்களின் பாதுகாத்து, இதனுடைய பாரதூரம் இவைகளை நாங்கள் விளங்கக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த ஹுத்பால் இந்த விஷயங்களை பரிமாறிக்கொண்டோம். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிலைமைகள் அனைத்தையும் சீராக்குவானாக, எங்களை கஷ்டங்களை நீக்கியாருவானாக, எங்களை நிலைமைகள் அனைத்தையும் சீராக்கிறியா அல்லாஹ். யாரெல்லாம் முழுமையான பாதுகாப்பு சூனியத்திலிருந்து எங்களுக்கு தந்துடு ரஹ்மானே. யா அல்லாஹ், ஜின் ஷைத்தான்கள், கெட்ட மனிதர்கள், கெட்ட ஜின் ஷைத்தான்கள் இருந்து எங்களை பாதுகாத்துரு யா அல்லாஹ். கெட்ட சதி திட்டங்கள் இருந்து எங்களை எல்லாரையும் பாதுகாத்துடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களை ஒவ்வொருத்தர் உள்ளத்தில் மூசலாடக்கூடிய தேவைகள், ஹாஜத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்துடு ரஹ்மானே. எங்களை பிரச்சனைகள், ஹாஜத் நீ அறிந்தவன் ரஹ்மான். உண்மையான யகீன, தக்வா, தவக்குல, பயபக்தி எங்களுக்கு தந்துடு ரஹ்மானே. 5 நேர தொழுகை எங்களுக்கு தொழக்கூடிய பாக்கியத்தை தந்துடு ரஹ்மானே. யா அல்லாஹ், தேவையில்லாத முசீபத்துகள் அப்படி மாட்டிக்கொள்றதை விட்டும் எங்களை நீ முழுமையாக பாதுகாத்துடு ரஹ்மானே. யாரோட திருப்பொருத்தத்தை எங்களுக்கு தந்துடு ரஹ்மானே, திரு ரிவாவை தந்துடு ரஹ்மானே. மேலான ஜன்னத்துல் ஆலா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல வீட்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்து விடுவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள் யார் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கின்ற கபர் விசாலமானதாக, வெளிச்சமானதாக, சுவர்க்கத்தினுடைய பூஞ்சோலையாக ஆக்கிறியா அல்லாஹ். நரகப்படுகொலியை விட்டும் பாதுகாத்துடு ரஹ்மானே. எங்களை வியாபாரம், தோற்றம், துறவுகள் அனைத்தையும் நீ, வியாபார ஸ்தலங்கள் அனைத்தையும் நீ பாதுகாத்துறியா அல்லாஹ். இப்படிப்பட்ட இந்த சதிக்காரர்களுடைய தீண்டுதல்களை விட்டும் யா அல்லாஹ் முழுமையான பாதுகாப்பை எங்கள் எல்லாருக்கும் தந்துடு ரஹ்மானே. யா அல்லாஹ், இது சம்பந்தமான தெளிவுகளை யா அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் எங்களுக்கு உணர்த்தி விளங்கப்படுத்திடு ரஹ்மானே. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.